الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله لا يقبل من العمل إلا ما كان خالصا له وابتغي بها وجهه أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்த்து வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் அல்லாஹ்வை மாத்திரம் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். எந்த துறையிலும் எந்த விடயத்திலும் அல்லாஹ்வுக்கு இணையாக, துணையாக, உதவியாக யாரும் கிடையாது என்பது நமது உறுதியான ஈமான். இதனைத்தான் அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ், அந்த சூராவுடைய பெயரே சூரத்துல் இஹ்லாஸ், தூய்மை, மனதை அல்லாஹ்வை தவிர்ந்த அனைத்தை விட்டும் தூய்மைப்படுத்துவதை போதிக்கின்ற சூரா. அதில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை. சுருக்கம் என்ன? அவன் யாருக்கும் தந்தையும் அல்ல, யாருக்கும் பிள்ளையும் அல்ல. இது நமது ஈமான். அல்லாஹ் யாருக்கும் தந்தையும் அல்ல, யாருக்கும் பிள்ளையும் அல்ல. அல்லாஹ் தனித்தவன். கண்ணியமானவர்களே, இந்த இஹ்லாஸ், இந்த மன தூய்மை, இந்த அல்லாஹ்வுக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற இந்த தன்மை ஒரு உண்மையான மூமினிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. நபியவர்கள் துஆவிலும் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மத் தௌஹீத். அல்லாஹ் எனக்கு ஏகத்துவ அறிவைத்தா, ஒருவன் நீ ஏகன் என்ற ஏகத்துவ அறிவைத்தா, நான் உன்னிடத்தில் ஏகத்துவ அறிவை கேட்கிறேன். அமலல் இஹ்லாஸ், ஏகத்துவவாதிகளிடம் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு இஹ்லாஸ். ஏகத்துவவாதி உள்ள உண்மையான ஒரு ஏகத்துவவாதியிடம் நிறைந்து காணப்பட வேண்டிய முதலாவது தன்மை இஹ்லாஸ் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவிலே நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அமலல் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய உனக்கென்று மாத்திரம் செய்யக்கூடிய அந்த அமலுடைய பாக்கியத்தை தான். இந்த இரண்டும் உள்ளவர்களுக்குத்தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்கும் என்பதையும், அழகிய முடிவு கிடைக்கும் என்பதையும் நபியவர்கள் அந்த துஆவிலே மூன்றாவதாக இணைக்கிறார்கள். வஹுஸ்னல் ஹாத்திமா,
ஏகத்துவ அறிவைத்தா, அதே போன்று இஹ்லாஸான அமலைத்தா, இந்த இரண்டின் மூலமும் அழகிய முடிவைத்தா. கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் உலகத்தில் இஹ்லாஸோடு வாழ்ந்தார்களோ, மன தூய்மையோடு வாழ்ந்தார்களோ, பேர் புகழ் விரும்பாமல் வாழ்ந்தார்களோ, உலகத்துடைய ஆதாயங்களை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய முடிவை கொடுத்தான். யார் துனியாவை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்களோ, உலகத்தில் புகழ் கிடைத்தால் போதும், பட்டம் கிடைத்தால் போதும், பதவி கிடைத்தால் போதும், அந்தஸ்து கிடைத்தால் போதும், இப்படி துனியாவுடைய ஆதாயத்தை மாத்திரம் யார் ஆசித்து விரும்பி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய முடிவு மிக மோசமாக அமைந்தது. முன்னோர்களிலே நாம் பார்க்கின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாம் பற்றி காட்டலாம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள், சஹாபாக்கள், முன்னைய நபிமார்கள், அவர்களோடு இருந்தவர்கள் அல்லாஹ்வை நாடினார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடினார்கள். அதனால்தான் எந்த துறையில் முன்னேறினாலும் அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய இபாதத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வை அவர்கள் மறக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய வசதியை, சட்டம், பதவி அடைந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறுபாடாக பேச மாட்டார்கள். ஆட்சி அதிகாரம் கிடைத்தாலும் பணம் கிடைத்தாலும் அல்லாஹ்வுக்கு பின்னால் தான் அதை வைப்பார்கள். முன்னைய நபிமார்களுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகளை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இதை உணர முடிகிறது. கண்ணியமானவர்களே, இன்று நம்மிடம் மிக குறைந்து வருகின்ற ஒரு தூய்மையான எண்ணம் இன்று குறைந்து வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொரு அமலிலும் புகழை எதிர்பார்க்கிறோம். 2 ரக்காத் தொழுதாலும் யாராவது என்னை பார்க்கிறார்களா, சற்று நீட்டி தொழுவோம். யாரும் பார்க்கவில்லையா, தொழாமலே இருந்து விடுவோம். இது இஹ்லாஸுக்கு மாற்றமானது. இது அழகான முடிவை நமக்கு தராமல் தடுக்கும். நமது முடிவு மோசமாக அமைவதற்கு இஹ்லாஸ் இன்மை காரணம். இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு அழகிய முடிவு கிடைக்கும் என்பதை இந்த துஆவின் மூலம் நபியவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தி விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இஹ்லாஸ் உடையவர்களை ஷைத்தான் நெருங்க முடியாது. ஷைத்தான் அல்லாஹ்வோடு சேலஞ்ச் பண்ணி இருக்கிறான், சவால் விட்டு இருக்கிறான். அல்லாஹ்விடம் சொன்னான், நான் அடியார்களை கெடுப்பேன், மக்களை கெடுப்பேன், மக்களுடைய சகல கோணங்களிலும் அவர்களை நான் வழிகெடுப்பேன். அவனே சொல்கிறான், இவர்களை தவிர, ஒரு சாராரை தவிர அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. அவர்களுடன் நெருங்குவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. என்னுடைய ஊசலாட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். அங்கும் ஷைத்தான் கூட பயந்து ஒதுங்குகின்ற நபர்கள் தான் இந்த இஹ்லாஸ் கொடுக்கப்பட்டவர்கள், மன தூய்மை கொடுக்கப்பட்டவர்கள். ஷைத்தானுடைய வலையில் சீக்கிரமாக அகப்பட மாட்டார்கள். ஷைத்தான் கஷ்டப்படுவான். வேறுபட்ட ஆயத்துகளிலே சில நபிமார்களுடைய கூட்டை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் முஹ்லிஸன் லஹு தீனி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இந்த தீனுடைய அமல்களை தூய்மையாக செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். நபியவர்களுக்கும் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் எல்லா விடயங்களையும் இஹ்லாஸோடு செய்வதற்கு எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்று நபியவர்களையும் நபிமார்களுடைய கூட்டுக்களையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன? மன தூய்மை என்று மொழிபெயர்க்கிறோம். தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் அர்த்தம். முகஸ்துதியை விட்டும், சற்பெருமையை விட்டும், அகங்காரத்தை விட்டும், புகழ் விரும்புதலை விட்டும், இப்படியான கெட்ட பண்புகளை விட்டும் ஒவ்வொரு செயல்களிலும் உள்ளத்தை பாதுகாப்பது, பரிசுத்தப்படுத்துவது பொதுவான ஒரு விளக்கமாக இதை நாம் முன்வைக்கலாம். கண்ணியமானவர்களே, நபியருடைய ஒரு ஹதீஸ் தான் இஹ்லாஸ் எவ்வளவு பெருமதியானது பாருங்கள். இஹ்லாஸ் அமல்களுக்கு பாரம் ஊட்டக்கூடியது. இஹ்லாஸ் இல்லாத அமலுக்கு பாரம் இருக்காது, பாரம் இருக்காது. இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அமல், குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கின்ற பொழுது ஹபாஅம் மன்சூரா, பறக்கின்ற புழுதி போன்று மாற்றிவிடுவோம். எத்தனை தொழுகை தொழுதாலும், எத்தனை ஹஜ் செய்தாலும், எத்தனை உம்ரா செய்தாலும், எத்தனை லட்சக்கணக்கு தான தர்மங்கள் செய்தாலும் சேரும் புகழும் என்ற ஒன்று சேரும் என்றிருந்தால், புகழ்ந்தால் தான் செய்வேன், நிகழ்ந்தால் செய்ய மாட்டேன். பாராட்டு விழா எடுத்தால் தான் செய்வேன், பாராட்டாவிட்டால் செய்ய மாட்டேன்.
பொன்னாரை போற்றினால் தான் சேவை, இல்லாவிட்டால் சேவை இல்லை என்றால் இஹ்லாஸ் இல்லை, இஹ்லாஸ் இல்லை. இப்படியான அமல்கள் இங்கு கிலோ கணக்கில் கொடுக்கலாம், இங்கு மூளை கணக்கிலே கொடுக்கலாம், இங்கு என்ன லொரி கணக்கிலே பொருட்களை இறக்கி விநியோகம் செய்யலாம். பேரும் புகழும் பாராட்டும் இருக்கும் என்றால் 1000 கிலோ கொடுத்தாலும் 1 கிராம் கூட அந்த மீசானுடைய அந்த நெருக்கும் தராசியிலே பாரமாக இருக்காது, பயங்கரமானது. இஹ்லாஸ் இல்லாத அமலுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அது நாத்து போன ஒரு பந்து போல் போன்றது. இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், வெளியில் அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், முழுமையாக இருக்கும், யானை சென்ற விலாங்காய் போன்று இருக்கும், உள்ளே ஒன்று கிடையாது, பார்ப்பதற்குத்தான் விலாங்கா. முட்டை வெளியிலே அழகாக இருக்கிறது, உடைத்தால் அது அழுகி அது கூலாகி இருக்கிறது. பல உதாரணங்களை சொல்லலாம். அழுகிய முட்டை என்று சொல்லலாம், வெளியிலே அழகாக தெரியும். யானை சென்ற விலாங்காய் என்று சொல்லலாம், வெளியில் விலாங்காய் தான், உடைத்து பார்த்தால் ஒன்றும் கிடையாது, கோதுதான் நமக்கு எஞ்சி இருக்கும். எனவே இஹ்லாஸ் இல்லாத அமல் மீசானிலே தூசி புழுதிக்கும் சமமாகாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஹ்லாஸை பற்றி ஆயத்தையும் குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் சொல்லி முடித்தாலே நேரம் இடம் கொடுக்காது. எனவே நிகழ்வுகளோடு இணைப்போம், நிகழ்வுகளோடு வரலாறுகளோடு சம்பவங்களோடு இணைப்போம். நபியவருடைய குடும்பத்திலிருந்து இஹ்லாஸை நாம் ஆரம்பிப்போம். பொதுவாக இஹ்லாஸ் போகின்ற கட்டங்கள் இபாதத்துகளை விட அஹ்லாக்கில் தான் அதிகம். நமது பண்பாடுகளில் ஒருவருக்கு சலாம் சொல்கிறோம், என்ன நோக்கம்? 30 நன்மையா நோக்கம், 30 ரூபாயா நோக்கம். பணக்காரரை கண்டால் பூர்த்தியான சலாம், ஏழையை கண்டால் அரைகுறையான சலாம், அல்லது ஏழை சலாம் சொன்னால் பதில் கிடையாது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இஹ்லாஸுக்கு மாற்றமான பண்பாடுகள். இந்த சலாம் சொல்வதே அர்த்தம் இல்லாததுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி தான தர்மங்கள் கொடுக்கின்ற பழக்கத்தில் மூழ்கியவர்கள், நபியவர்களிடம் பெற்ற பயிற்சி. பார்சல் தயாரித்து உணவுப் பொருட்களை பண்டங்களை வீடு வீடாக தன்னுடைய பணியாளரிடம் அனுப்புவார்களாம். போய் பங்கிட்டு விட்டுவார்கள். பங்கு வைத்து விட்டு வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்களாம், நீங்கள் கொடுத்த வீட்டார்கள் நான் தந்த பார்சலை கொடுக்கும் பொழுது ஏதாவது சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? ஏதாவது புகழ்ந்தார்களா, பாராட்டினார்களா என்ற நோக்கத்தில் அல்ல, என்ன சொன்னார்கள் என்று கேட்பார்களாம். இது அந்த ஊழியரே இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். சொல்லுவார் அவர், ஒரு தடவை இப்படி நிகழ்வு நடந்தது, கொடுக்கின்ற பொழுதெல்லாம் மக்கள் எடுத்துவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். இது துஆ, எடுப்பவர்கள் துஆ செய்ய வேண்டும், ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்ல வேண்டும். ஆனால் கொடுப்பவர் அந்த துஆவை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் இஹ்லாஸ். கொடுப்பவர் எதிர்பார்க்க கூடாது, எடுத்தவர் துஆ செய்வது, கைமாறு செய்வது அவருடைய கடமை. எடுத்தவர் அதுக்கு தகுந்த உபகாரத்தை செய்வது அவருடைய கடமை. கொடுக்கின்றவர் எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் கிடைக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லது பாரக்கல்லாஹு லக்கும் என்று துஆ செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையிடம் அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்க செய்வானாக என்று சொல்லும் பொழுதெல்லாம் துஆ செய்து விட்டார்களாம். அடிமை கேட்ட பொழுது சொன்னார்களாம், நீங்கள் பார்சலும் கொடுத்து விட்டு உதவியும் செய்துவிட்டு அவர்களுக்கு துஆவும் செய்கிறீர்களே, என்ன காரணம்? நான் கொடுத்த அந்த பார்சல், நான் கொடுத்த உதவிக்கு அவர்கள் செய்த துஆவை கூலியாக தந்துவிட்டு அந்த நன்மை போய்விடுமோ என்று நான் கொடுத்த பார்சலுடைய முழு நன்மையும் எனக்கு பூர்த்தியாக கிடைப்பதற்காக அவர்கள் எனக்கு பரிசாக தந்த துஆவையும் அவர்களுக்கு நான் மீட்டிக் கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய இஹ்லாஸ்! இதுதான் இஹ்லாஸ் போகின்ற பிரதானமான இடம். மக்களுக்கு வாரி வழங்குகிற பொழுது செலவழிப்பதை பற்றி கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்கிறது? முகஸ்துதிக்காக செலவழிப்பவர்களுக்கு குர்ஆனில் உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ். தண்ணீர், ஒரு மலை, அதை தண்ணீர் அப்படியே கழுகி மழை மாத்திரம் ஒரு மண் துளி கூட இல்லாமல் அப்படியே வெறுமையாக்கி விடுகிறது. அதை போன்றுதான் முகஸ்துதிக்காக தான தர்மங்கள் செய்பவர்களுடைய முடிவு. ஏராளமான ஆயத்திருக்கிறது, ஒன்று போதும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஹதீஸ், அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களில்
இஹ்லாசுள்ள பரோபகாரி இடம் பிடிப்பார். இஹ்லாசுள்ள பரோபகாரி இடம் பிடிப்பார். இஹ்லாஸ் இல்லாத பரோபகாரியை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். இஹ்லாஸ் உள்ளவர் இஹ்லாசோடு 10 ரூபாய் செலவழித்தாலும் அரிசின் கீழ் நிழல் கிடைக்கும். இஹ்லாஸ் இல்லாதவர் 10 லட்சம் செலவழித்தாலும் நரகம் ஆரம்பிக்கப்படும் இவரை கொண்டு. இவ்வளவுதான் வித்தியாசம். ரஜுலுன் தஸத்தக பிஸதக அக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலு மா துன்ஃபிகு யமீனு. இது இஹ்லாஸ் உள்ள செலவழிப்பு. செலவழிக்கிறார், ஒருவர் சதக்கா கொடுக்கிறார், எந்த அளவு மறைத்து கொடுக்கிறார், எந்த அளவு ரகசியமாக கொடுக்கிறார், இடதுகைக்கு கூட தெரியாது வலதுகை என்ன கொடுத்தது என்று. இவருக்கு என்ன பரிசு? எல்லோரும் வியர்வையில் மூழ்கி இருக்கின்ற பொழுது, எல்லோரும் அந்த சூரியன் ஒரு மைல் அளவு அல்லது சுருமா குச்சியுடைய அளவு அந்த சமீபமான தூரத்தில் இருக்கின்ற பொழுது, வியர்வையில் மிதந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அரிசிக்கு கீழே பல கூட்டம் இருக்கிறார்கள். ஒரே ஹதீஸில் 7 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இஹ்லாசோடு செலவழித்த தனவந்தர். அரிசின் கீழ் நிழல். அவர் எவ்வளவு செலவழித்தார், இஹ்லாஸை பொறுத்து அந்த செலவு பாரமாக அமையும். 3 பேரை கொண்டு பல்வேறுபட்ட வார்த்தை வந்திருக்கு. அவ்வளவுமா யுக்குதா, முதலாவது தீர்ப்பு செய்யப்படக்கூடிய நபர்கள் 3. அதில் ஒருவர் எல்லா துறைகளையும் நேரத்துக்கு ஏற்றவாறு இணைப்போம். நான் முதலில் இந்த சதக்கா தான தர்மங்களை முன்வைத்தேன். இதுதான் பிரதானமாக பெருமை வருகின்ற துறை, இதுதான் புகழை விரும்புகின்ற துறை. மாஷா அல்லாஹ் பெரிய கொடையாளி, மாஷா அல்லாஹ் பெரிய பரோபகாரி, இவர் அடுத்த முறையில் தேர்தல் நின்றால் இவருக்குத்தான் வாக்கு போட வேண்டும் என்றெல்லாம் மக்கள் பேச வேண்டும். அடுத்த முறையில் நான் தேர்தலில் இறங்க வேண்டும் என்றால் இஹ்லாஸ் இல்லை. மக்களுடைய மனதை கவருவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு. வருவார் ஒருவர், என்ன செல்வந்தர், உனக்கு செல்வத்தை தந்தேனே, என்ன செய்தாய்? யா அல்லாஹ், இப்படி ஏழைகளுக்கு கொடுத்தேன், அநாதைகளுக்கு கொடுத்தேன், விதவைகளுக்கு கொடுத்தேன், இப்படி எல்லாம் செலவழித்தேன், எல்லா சேவைகளும் செய்தேன். அப்படியா? செய்தாய்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் நன்றி மனத்தன்மை உள்ளவன், நன்றி கற்றவன் அல்ல. அல்லாஹ் செய்தாய், செய்தது உண்மை. ஆனால் ஊரில் பெரிய பரோபகாரி பட்டம் எடுப்பதற்கு செய்தாய், பெரிய கொடையாளி என்ற பெயரை எடுப்பதற்கு செய்தாய். நீ யாருக்காக செய்தாயோ அவரின் கூலியை தேடிக்கொள் என்று வேறு ஹதீஸில் வருகிறது. கண்ணியமானவர்களே, அவரை நரகத்தில் முகங்குப்புற கைகால்கள் கட்டி வீசப்படும் என்றால் எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணம், எத்தனை துளி வியர்வையோடு சம்பாதித்த பணம், எத்தனை துளி இரத்தம் ஓட்டி சம்பாதித்த பணம், எத்தனை நேர சாப்பாடுகளை தாமதித்து சாப்பிட்டு சம்பாதித்த பணம், எத்தனை விமான நிலையங்களில் விமானம் தாமதித்து பசியோடு தாகத்தோடு இருந்து சம்பாதித்த பணம், எத்தனை நேர சாப்பாடுகளை சாப்பிடாமல் சம்பாதித்த பணம். இப்படி சம்பாதித்த பணத்தை இஹ்லாஸ் இல்லாமல் செலவழித்து நரகம் போக வேண்டுமா? அரிசின் கீழ் நிழல் வேண்டுமா? புத்திசாலி என்ன சொல்வார்? அரிசின் கீழ் நிழல் தேவை, எனவே இஹ்லாஸோடு தான் செலவழிப்பேன். செலவழிப்பதோடு இன்னும் ஒரு நிகழ்வை சொல்லி நான் அந்த தலைப்பை மாற்றிக்கொள்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன், அவருடைய பேரும் அலிதான். அவருடைய ஒரு பட்ட பெயர் தான் ஜைனுல் ஆபிதீன். ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய வசதி உள்ளவர் தான், சற்று வசதி உள்ளவர், நல்ல மனிதர், இபாதத்தாளி, தக்வாதாரி, ஆலிம், எல்லா துறைகளிலும் சிரேஷ்டம், நபி அவர்களுடைய பரம்பரை. கண்ணியமானவர்களே, இரவோடு இரவாக அவருடைய தான தர்மங்கள் எல்லாம் இரவில் இரவில் நமது ஊர்களிலும் நமது நாட்டிலும் நமது குடும்பங்களிலும் சிலர் இருப்பார்கள். அவர்களை மக்கள் கஞ்சர்கள் என்றுதான் சொல்வார்கள். கஞ்சர். ஏன் கஞ்சம் தெரியுமா? மக்களுக்கு முன்னால் செலவழிப்பதில்லை. அவர் மௌத்தாகிய பிறகு அவருடைய மையத்துக்கு பக்கத்திலிருந்து 100 பேர் அழுவார்கள், இதுவரைக்கும் எங்களுக்கு செலவழித்தவர் இவர்தான். அப்படி இஹ்லாஸ் உள்ளவர்கள் நமது நாட்டிலும் இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள். ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருட்டில் மூடைகளை இன்னும் ஒருவரை வைத்து தூக்கி கொண்டு போனால் அவருக்கு தெரிந்துவிடும் என்ற பயத்தால் தானே தூக்கி கொண்டு, மூடை நாளாந்தம் தூக்கி கொண்டு, பல கிலோ பொதிகளை சுமந்து கொண்டு ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், கஷ்டப்படுபவர்களுடைய வீடுகளுக்கு, விதவைகளுடைய வீடுகளுக்கு முன்னால் வைத்து கதவை தட்டி விட்டு ஓடி வந்து விடுவார்களாம்.
அவர்கள் அடுத்த வாழ்க்கையை கொண்டு போவார்கள். கண்ணியமானவர்களே, மகாத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் இவர்களுடைய செலவு அல்லாவுக்கும் இவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். மௌத்தாகிய பொழுதுதான் தெரிய வந்ததாம் இவர் மூலம் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தார்கள் என்று. மையத்தை குளிப்பாட்டவர்கள் சொன்னார்கள், சொல்லியிருக்கிறார்கள் வரலாற்றை. மையத்தை ஜனாதாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது முதுகு பகுதியை பார்த்தோம், மூளை சுமந்து சுமந்து அப்படியே கருத்து போயிருந்தது. மூளை சுமந்து சுமந்து கருத்து போயிருந்தது. எப்படிப்பட்ட தேவை தெரியுமா இவர், எப்படிப்பட்ட இமாம் தெரியுமா இவர். இவருடைய செருப்பை கூட மக்கள் அவரை தூக்கிவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட இமாம் இரவிலே மூளை தூக்கினார்கள். யாருக்காக? ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக. இத்தனை வருடத்துக்கு பின்னர் இந்த மிம்பரிலே அவர்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற துஆவை அல்லாஹ் கொடுக்கிறான். இஹ்லாஸ். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நான் இதோடு இன்னும் ஒன்றை இணைத்து சென்றால் பிரகாசமாக இருக்கும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இஹ்லாஸ் உள்ளவர்கள் நேர்வழியின் ஒளிவிளக்குகள். அவருடைய அர்த்தம் என்ன? அவர்களே மறைவானவர்கள், எப்படி நேர்வழி? அவர்களே ரகசியமானவர்கள், அவர்கள் மூலம் எப்படி நேர்வழி? அதற்கு ஒரு நிகழ்வை இணைத்தால் பொருத்தமாக இருக்கும். ஹதீஸ் நேர்வழி, மசாபிஹுல் ஹுதா நேர்வழியின் ஒளிவிளக்குகள். இன்னும் ஒரு ஹதீஸ் மசாபிஹுத் துஜா, இருள்களிலே மக்கள் நேர்வழி அடைவதற்கு வழிகாட்டிகள். மசாபிஹுத் துஜா என்று ஹதீஸ் இருக்கிறது, மசாபிஹுல் ஹுதா என்று ஹதீஸ் இருக்கிறது. நேர்வழி, இருளில் வழிகாட்டிகள். இவர்களை இருட்டில் அமல் செய்பவர்கள், இவர்களை எப்படி வழிகாட்டலாம்? அதற்கு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு செல்வந்தர், அவர் செலவழிப்பது எல்லா மக்களை தெரிந்துவிடும். அவர் மனசில் எண்ணினார், நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய செலவழிக்க வேண்டும். ஹதீஸ் இதுவும் ஹதீஸ் தான். இரவோடு இரவாக கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று இருட்டில் வருகின்ற ஒருவருக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டார். காலையில் பேசப்படுகிறது, யாரப்பா இது இப்படி ஒரு வேலை செய்திருக்கிறார்? ஊரிலே உள்ள பெரிய திருடனுக்கு சதக்கா செய்திருக்கிறார், பெரிய கள்ளனுக்கு சதக்கா செய்திருக்கிறார். அவனே எங்களுடைய வீட்டில் திருடி தின்னுகிறான், அவனுக்கு சதக்கா வேறு செய்திருக்கிறார். கவலை என்றாலும் அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே புகழ். எதற்கு இந்த துஆ? யா அல்லாஹ் அநியாயமாய் விட்டதே, கள்ளனுக்கு கொடுத்து விட்டேனே, திருடனுக்கு கொடுத்து விட்டேனே, அதற்கெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்தது. யா அல்லாஹ், நான் திருடனுக்கு தெரியாமல், திருடனுக்கு நான் தான் கொடுத்து தெரியாமல் என்னுடைய அமலை இஹ்லாஸோடு பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும். சரி, இரண்டாவது நாளும் போனார், கொடுத்தார். ஒருவர் வந்தார், இருட்டில் கொடுத்து வந்தார். காலையில் பேசப்படுகிறது, என்னப்பா அநியாயம், ஒரு விபச்சாரிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இரவு சதக்கா, அவளை உடம்பை வச்சு சம்பாதிக்கிறாள், கெட்ட வழியில் சம்பாதிக்கிறாள், ஒரு விபச்சாரிக்கு சதக்கா செய்திருக்கிறார்கள் என்று பேசப்பட்டது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ், நான் யாருக்கு கொடுத்தேன்? ஒரு விபச்சாரிக்கு, அதுவும் எனக்கு தெரியாது. நான் தான் கொடுத்தேன் என்பது ஊருக்கு தெரியாது, உனக்கு மாத்திரம் தெரியும், உனக்கே எல்லா புகழும் என்ற கருத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தார். மூன்றாவது நாள் சென்றார், போய் கொடுத்தார். இருட்டில் யார் என்று தெரியாது. காலையில் பேசிக் கொண்டார்கள். ஊரிலே பெரிய பணக்காரனுக்கு ஏற்கனவே பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவருக்கு போய் சதக்கா வேறு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், உனக்கு எல்லா புகழும். வந்தவர் பணக்காரன் என்று எனக்கு தெரியாது, நான் தான் கொடுத்தேன் என்று ஊருக்கு தெரியாது. இஹ்லாஸ் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. கீழலகு பல கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று, அந்த காலத்தில் முன்னே காலத்து சம்பவம், நபியுடைய காலத்து சம்பவம் அல்ல, அந்த காலத்து நபி மூலம் அறிவிக்கப்பட்டது. சகோதரரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கொடுத்தீர்கள் ஒரு திருடனுக்கு, உங்களுடைய இஹ்லாஸ், நான் சொன்னேனே இஹ்லாஸ் நேர்வழியின் ஒளிவிளக்கு. இஹ்லாஸ் உள்ளவர்கள் பயம் பண்ணினாரா அல்லது உட்கார வைத்து அவருக்கு புத்திமதி சொன்னாரா? இல்லை, இஹ்லாஸோடு செலவழித்தார். அந்த ஹலாலான சுத்தமான பணத்தை சாப்பிட்டவருக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. சொல்லப்பட்டது, திருடன் திருட்டு தொழிலை விட்டுவிட்டார், விபச்சாரி விபச்சார தொழிலை விட்டுவிட்டால், பணக்காரன் அன்று வரைக்கும் கஞ்சன். நீங்கள் எந்த பணக்காரருக்கு கொடுத்தீர்களோ அவர் செலவழிக்காத பணக்காரர். நீங்கள் கொடுத்ததனால் அடே நானே ஒரு பணக்காரன், எனக்கு இந்த இருட்டிலே சதக்கா கிடைக்கிறதே என்று அவர் பரோபகாரியாக மாறிவிட்டார் என்ற நன்மாராயம் கிடைக்கிறது. இதுதான் இஹ்லாஸ் உள்ளவர்கள் நேர்வழியின் ஒளிவிளக்குகள். இதற்கு இன்னொரு நிகழ்வை நினைக்கிறேன், இது செலவழிப்பதோடு சம்பந்தப்பட்டதல்ல. பலஸ்தீனுடைய ஒரு மேதை, ஒரு அல்லாஹ்வுடைய நேசர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, சிறையில் அடைக்கப்படுகிறார், சிறையில் இருக்கிறார். இஹ்லாஸ் உள்ளவர்களுடைய ஒரு அசைவே போதும் ஊருக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. அதுதான தலையங்கம். சிறையிலே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள், அந்நியவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த இமாம் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஏதோ மார்க்கத்தை பேசி ஹக்கை சொன்னதெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு அப்படித்தான் வருகிறது. இரவில எழுந்து யாருக்கும் தெரியாமல் சிறைச்சாலையில் யாருக்கும் தெரியாமல் முசல்லாவை விரித்து கிபிலாவை முன்னோக்கி பொழுது கண்ணீர் வடித்து தேமி அழுவார்களாம். அல்லாஹ்விடத்தை மன்றாடுவார்களாம், யாரும் என்னை காணவில்லை என்று. அவர்களுடைய அழுகையால் துஆவினால் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் எழுந்து அவர்களும் இபாதத் செய்ய ஆரம்பித்து கொள்வார்களாம். காலையிலே ஒவ்வொரு நாளும் போய் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சிறை கைதிகள் அந்நியவர்களும் சிறை காவலாளியிடம் சொல்வார்களாம், இவரை விடுதலை செய்யுங்கள் அப்பா, எங்களையும் விடுதலை செய்யுங்கள், நாங்கள் இன்றிலிருந்து முஸ்லிம்களாக மாறிவிட்டோம், நாங்கள் களிமா சொல்லிவிட்டோம். ஏன் களிமா சொன்னீர்கள்? இவரின் மூலம் சொல்லிவிட்டோம். உடனே அவர்கள் கேட்பார்களாம், உங்களுக்கு ஏதாவது மத பிரச்சாரம் செய்தாரா? சிறையில் ஏதாவது மத பிரச்சாரம் செய்தாரா? தாவத்து தந்தாரா? இல்லை, அவர் தனிமையில் எழுந்து அழுவதை கண்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இஹ்லாஸ் உடையவருடைய அழுகை பக்கத்தில் உள்ள அந்நிய மனிதருக்கு ஹிதாயத்தை கொடுக்கும். இதுதான் இஹ்லாஸ். ஒவ்வொரு துறையிலும் சொல்லலாம். குர்ஆன் ஓதுகிறோம், மன்னிக்க வேண்டும், சிலர் ஓதுவதே குர்ஆனை பார்ப்பதே தொடுவதே ரமலானில் தான். ரமலானில் மாத்திரம் தான் குர்ஆன். இஹ்லாஸ் இல்லாத குர்ஆன் திலாவத். ரமலானில் வளமை விட கூடுதலாக ஓதுகிறோம், வேறு விடயம். ரமலானில் மாத்திரம் குர்ஆனை தொடுவது, பார்ப்பது, ஓதுவது நிரந்தரம் இல்லாத இஹ்லாஸ் இல்லாத அமல் என்பதுதான். அதற்குத்தான் சாத்தியக்கூறு அதிகம். ஒரு இமாம், யார் அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, விடயத்தை சொல்கிறேன், ஓதிக்கொண்டிருப்பாராம், ஒவ்வொரு நாளும் ஓதுவாராம், ஓய்வு நேரங்களில் குர்ஆனில் கழிப்பாராம். எந்த அளவு இஹ்லாஸ்! குர்ஆன் என்பதே சத்தமாக ஓதப்படுகின்றது, மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியது. ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள் அறைக்குள் ஓதிக்கொண்டிருப்பாராம். கதவை யாராவது தட்டுகின்ற சத்தம் கேட்டால் குர்ஆனை மூடிவிட்டு அப்படியே குர்ஆனை ராக்கையிலே அலுமாரியிலே வைத்துவிட்டு குர்ஆனை ஓதாதவர் போன்று அந்த வந்த மனிதரோடு பேசுவார்களாம். எதற்காக? நான் குர்ஆன் ஓதுவதை கூட இவர்கள் காணக்கூடாது. அபுல் ஹசன் அத்தூசி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வருவார்களாம், அறைக்குள் செல்வார்களாம், குர்ஆனை எடுப்பார்களாம், ஓதுவார்களாம், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்களாம், விம்மி அழுவார்களாம். அவருடைய வீட்டு பிள்ளை, தன்னுடைய பிள்ளை சிறிய குழந்தை கூட தந்தை அழுவதை பார்த்து அது தந்தையை போன்று அழுமாம். யாராவது சந்திக்க வந்தால், வீட்டுக்கு விருந்தாளி வந்து விட்டால் உடனே குர்ஆனை மூடி வைத்துவிட்டு ஓடோடி சென்று முகத்தை கழுகிவிட்டு கண்ணீருடைய அடையாளம் இல்லாமல் முகத்தை நல்ல சிரிப்பான பாவனையோடு மலர்ச்சியோடு வைத்துக் கொண்டு கவலை இல்லாமல் ஓடோடி வருவார்களாம். கேட்கப்படுமாம், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்களுடைய கண்ணீருடைய அடையாளத்தை அவர் கண்டால் என்ன சொல்வார்களாம்? என்னுடைய கண்ணீர், என்னுடைய குர்ஆன், என்னுடைய அமல் என்னுடைய ரப்புக்கு மாத்திரம்தான் தெரிய வேண்டும் என்பதாக இந்த அளவு இஹ்லாஸை பாதுகாத்தார்கள். ஹதீஸில் வருகிறது, யார் ஒருவர் சொல்லுகிறார், யாராவது ஒரு என்னை பார்க்கிறார்கள், 2 பேர் பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள், அதற்காக கஷ்டப்பட்டு அந்த தொழுகையை அழகுபடுத்தினால், கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் இல்லை என்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஏராளமான ஹதீஸ்கள். ஒவ்வொரு துறையிலும் முன்னோர்கள் மனத்தூய்மையை பாதுகாத்தார்கள். புகழ் விரும்பியை இஸ்லாம் கண்டிக்கிறது, கேவலமாக பேசியிருக்கிறது. புகழ் விரும்பினால் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் எந்த துறையில் புகழை விரும்புகிறாரோ, நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அவருக்கு அந்த துறையில் புகழ் கிடைக்கும். பல்வேறுபட்ட ரிவாயத் வந்திருக்கிறது. யாராவது ஒரு விடயத்தில் என்னை மக்கள் புகழ வேண்டும், நான் ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நான் இப்படி பேணுதலானவன் நல்லவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் நிச்சயம் அல்லாஹ் முழு மக்களிடமும் அவரை புகழ வைப்பான். ஆனால் அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ்விடத்திலே அவருக்கு எந்த கூலியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அதிருப்தியோடு சந்திப்பார். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை சம்பாதித்து மக்களுடைய திருப்தியை நாடுபவருக்கு கண்ணியமான மக்களுடைய வெறுப்பை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பரவாயில்லை என்று மக்களுடைய திருப்தியை நாடுபவருக்கு மக்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றி அல்லாஹ் வெறுப்பை போடுவான். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அமல் செய்பவர் மக்கள் என்னை கோவித்தாலும் என்னை கசப்புணர்வோடு பார்த்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்பவன் என்று இஹ்லாஸோடு அமல் செய்கின்ற பொழுது மக்களுடைய உள்ளத்தில் அவரின் அன்பை போடுவான். அதே போன்றுதான் நாம் பின்பற்றுகின்ற இமாம், நாம் ஒவ்வொரு தொழுகையிலும், ஹஜ்ஜிலும், உம்ராவிலும், அமல் இபாதத்துகளிலும், சுத்தத்திலும், குளிப்பிலும், வுதுவிலும் நாம் எடுக்கின்ற கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில்
இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்கிறார்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்வதை கூட இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரும்பவில்லை. சொல்வார்களாம், துஆ போன்று அல்லாஹ்விடம் பேசுவார்களாம், யா அல்லாஹ். மாணவர்களிடம் சொல்வார்களாம், என்னுடைய அறிவு என்னுடைய திறமையினால் நான் சொன்ன கருத்துக்களை, அல்லாஹ் தந்த விளக்கத்தை, மார்க்க அறிவை, என்னுடைய பெயரை சொல்லி நான் தான் சொன்னேன் என்று மக்கள் சொல்வதை நான் பயப்படுகிறேன். எனக்கு பின்னால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஆய்வின் முடிவு, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மார்க்க சட்டம் என்று என்னுடைய பெயரோடு இணைத்து என்னுடைய கருத்துக்களை சொல்வதை கூட நான் வெறுக்கிறேன், அல்லாஹ்விடம் பயப்படுகிறேன் என்று இஹ்லாஸை பாதுகாத்ததுதான் அவர்களுடைய ஒரு கருத்தை கூட விடாமல் அல்லாஹ் உலகத்துக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறான். இஹ்லாஸ் உள்ளவர்களை தான் அல்லாஹ் பாவிப்பான். மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம். ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி என்ற பெயர் வரும் அடிக்கடி. சக்கராத் ஹாலிலே நம்பத்தகுந்த நம்பிக்கையான ஒருவரை கூப்பிட்டு சொன்னார்களாம். பாருங்கள், இஹ்லாஸ் மௌத் வரைக்கும் கூப்பிட்டு சொன்னார்களாம். அந்த சக்தியில் இருக்கின்ற, அந்த அலுமாரியில் இருக்கின்ற, அந்த ராக்கையில் இருக்கின்ற எல்லா நூட்களும் நான் எழுதியது. இது எப்படிப்பட்ட காலம்? யாரோ எழுதிய நூலின் அட்டையை மாற்றிவிட்டு தன்னுடைய பெயரை போடுகின்ற காலம். வெப்சைட்டிலிருந்து பிரிண்ட் எடுத்துவிட்டு தன்னுடைய பெயரை ஏற்படுத்துகின்ற காலம். வெப்சைட்டிலிருந்து டாக்குமெண்டை திருடி தன்னுடைய பெயரை போடுகின்ற காலம். யாருடையோ சர்டிபிகேட்டிலே ஜம்ப் எடுக்கின்ற காலம். யாருடையோ பாஸ்போர்ட்டிலே வெளிநாடு போகின்ற காலம். அந்த இமாம் தான் எழுதிய கிதாபுகளை கூட நான் எழுதிய கிதாப் என்று சொல்லாத காலம். அதனால்தான் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லாத ஃபிக்ஹ் கிதாப் இல்லை. சக்கராத் ஹாலில் சொன்னார்களாம், இந்த கிதாப் எல்லாம் நான் எழுதிய கிதாப், தீர்த்துவதற்கும் புகழ்வதற்கும் அல்ல. சொன்னார்களாம், சக்கராத் ரூஹு போக முன்னர் கண்ணியமானவர்களை காட்டப்படும் அல்லவா, நீ சொர்க்கவாதி, நீ நரகவாதி. சொர்க்கவாதி சொர்க்கத்தை பார்த்துக் கொண்டு ரூஹு போகும், நரகவாதிக்கு நரகத்தை பார்த்துக் கொண்டு ரூஹு போகும். முதலாவது காட்டப்படும் இவர் போகாத இடம், சொர்க்கவாதிக்கு முதலாவது நரகம் காட்டப்படும். இது நரகம் பார், இது நீ போகின்ற இடம் அல்ல, இது சொர்க்கம் பார், இதுதான் நீ போகின்ற இடம். பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரூஹு போகும். சொன்னார்களாம், நீ சக்கராத் ஹாலிலே என்னுடைய கையை வை, உன்னுடைய கையினுடைய கையில் வை. நான் உன்னுடைய கையை பொத்தி பிடித்தால், உன்னுடைய கையை நான் அப்படியே, நான் உன்னுடைய கையை அல்ல, நீ கையை தரும் பொழுது நான் கையை தராமல் அப்படியே கையை பொத்திக் கொண்டால், கையை நான் பொத்திக் கொண்டு உனக்கு கையை தராமல் நான் பொத்திக் கொண்டால், நீ விளங்கிக்கொள் என்னுடைய அந்த கிதாபுகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லாஹ்விடம். நீ கையை தருகின்ற பொழுது நான் கையை விரித்து உன்னுடைய கைக்கு தந்தால் நீ விளங்கிக்கொள் எனக்கு அந்த கிதாப் எழுதிய நன்மைகள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு பின்னர் இதை அச்சிடு, இதை மக்களுக்கு கொடு. சக்கராத்திலே நான் கையை கொடுத்தேன், அவர்களின் கையை விரித்து கையில் வைத்தார்கள். நான் விளங்கிக் கொண்டேன், அவர்களுக்கு காட்டப்பட்ட சக்கராத்திலே இந்த கிதாபுகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். நான் அதை பிரிண்ட் பண்ணினேன், அச்சிட்டேன். கண்ணியமானவர்களே, இன்று வரைக்கும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இஹ்லாஸுடைய முடிவு, இஹ்லாஸ் உள்ளவர்களுடைய முடிவு. அல்லாஹ் பாவிப்பான். மறைவாகத்தான் இருப்பார்கள், இலைமறை காய்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பிரயோசனத்தை உலகத்துக்கும் அனுப்புவான். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துறையிலும் சொல்லிக் கொண்டு போகலாம். இது நாமும் செய்வது கொஞ்சாமல், செய்வது விலகினமானாமல், குறையுள்ளாமல். சூரா ஃபாத்திஹாவில் எத்தனையோ பிழை, தக்பீர் கட்ட சரியாக தெரியாதவர்கள், ருக்கு சுஜூது சரியா பிழை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், குர்ஆனில் சரியா பிழை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், செய்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை அல்லாஹ்வுக்கு தெரியும், உம்ரா அல்லாஹ்வுக்கு தெரியும், தான தர்மங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். இஹ்லாஸ், இந்த துஆவை அடிக்கடி ஓதுவோம், இஹ்லாஸை பாதுகாப்போம். மன தூய்மையோடு செய்தால் அல்லாஹ் அழிக்க மாட்டான். அதற்கு நான் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி துஆவோடு நான் முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இஹ்லாஸ் உள்ளவர் ஒரு டொட், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் உள்ளவர் ஒரு துளி செலவழித்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். இஹ்லாஸ் இல்லாதவர் ஒரு பொன் செலவழித்து ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நரகம். அதற்கு நான் ஒரு இமாமுடைய, ஒரு மேதையுடைய நிகழ்வை இறுதியாக முன்வைக்கிறேன். இது பெரிய தலைப்பு, ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நான் செய்கின்ற அமலில் எதை விரும்புகிறேன்? மறுமையை விரும்புகிறேனா? நான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்து சாராம்சமாக சொல்லி இந்த நிகழ்வை சொல்கிறேன். யார் துனியாவை விரும்புகிறார்களோ,
துனியாவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, புகழ் தான் புகழ், பட்டம் தான் பதவி, இதுதான் வாழ்க்கை, எனக்கு கௌரவம் உலகத்தில் தான் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்போம். அவருடைய கௌரவத்தில் குறைவு செய்ய மாட்டோம், அவருடைய பட்டத்தில் குறைவு செய்ய மாட்டோம், அவருடைய அந்தத்தில் குறைக்க மாட்டோம். எல்லா விதமான ஆசைகளையும் துனியாவில் கொடுப்போம். நோக்கிலேகி மாமாலம் பரிபூர்ணமாக அவருடைய சேவைகளை உலகத்தில் கொடுத்து விடுவோம். பொன்னாடை போற்றுகின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களை முன்னேற்றுவோம். அவர்கள் ஏனைய மதப்படி அவர்கள் மரணித்தால், செத்து மடிந்தால் அவர்களுக்கு சிலையும் கட்டப்படும். சிலர் அதற்கு சேவை செய்வார்கள். நான் செத்தால் சிலை கட்ட வேண்டும், இஸ்லாத்தில் இல்லை, மற்ற மருத்துவர்களை சொல்கிறேன். சிலை கட்ட வேண்டும், என்னை பற்றி எழுத வேண்டும், என்னை பற்றி நினைவு மலர் வெளியிட வேண்டும். நினைவு மலர் மக்கள் வெளியிடுவது அவர்களுடைய விருப்பம், நாம் விரும்பக்கூடாது. நான் மௌத்தாகினால் என்னுடைய நினைவு மலர் வெளியாக வேண்டும், அதே இஹ்லாஸ் இல்லை. முன்னைய உலமாக்களும் இமாம்களும், ஏன் இந்த காலத்திலும் கூட சில மூத்த உலமாக்கள் அவர்கள் வஃபாத்தாகிய பொழுதுதான் முழு உலகத்துக்கும் தெரியும், முழு நாட்டுக்கும் தெரியும், இந்த ஊரில் இப்படி ஒரு ஆலிம் இருந்தார். ஆனால் இந்த ஊரில் அவரிடம் அலிஃபா ஓதாத ஒரு மாணவர் இருக்க மாட்டார், அவரிடம் சூரா ஃபாத்திஹா ஓதாத ஒரு மாணவர் இருக்க மாட்டார், அவரிடம் மார்க்க சட்டங்களை படிக்காத மாணவர் இருக்க மாட்டார். அப்படியான தூயவர்களும் இந்த காலத்திலும் இந்த நாட்டிலும் ஊரிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்து சென்றும் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். கண்ணியமான அந்த நிகழ்வு தான் ஆயத்தை நான் முடிக்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றது, மறுமையில் நரகத்தை தவிர அவர்களுக்கு ஒன்று கிடையாது, நரகத்தை தவிர ஒன்று கிடையாது. இதை சுருக்கமா முடித்துவிட்டு அந்த இமாமுடைய நிகழ்வு ஒரு 5-10 செகண்ட் நிகழ்வு தான். ஒரு மேதை, அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, அவர்கள் நூலாசிரியர், அவர் நூட்கள் எழுதி கொண்டிருப்பார். பாருங்கள், அல்லாஹ் இஹ்லாஸோடு ஒரு துளியை கபூல் செய்தால் போதும். மை தொட்டு தொட்டு எழுத வேண்டும். பக்கத்தில் மையை வைத்து நான் தொட்டு எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிகழ்வை அவர்கள் ஒரு மாணவருடைய கனவில் தான் அல்லாஹ் இதை காட்டினார். கனவை உறுதி கொள்ளலாமா முடியாதா என்பது சுய விருப்பம். ஆனால் நல்ல கனவுகள் முஸ்லிம்களுடைய நன்மாராயம் நபித்துவத்துடைய பரக்கத்தில் உள்ளது என்ற ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. ஒருவரை பற்றி நல்ல கனவு கண்டால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. மாணவர் கனவு கண்டார், உஸ்தாதை பெரிய அந்தஸ்தோடு சொர்க்கத்தில் தாம்பிகமாக இருக்கிறார், நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார். மாணவர் கேட்டார், உஸ்தாத் எதை கொண்டு இந்த அந்தஸ்து? நீங்கள் எழுதின கிதாபுகளா, நீங்கள் படித்து கொடுத்த இல்மா, நீங்கள் பண்ணிய பயானா, நீங்கள் பண்ணிய கொத்துபாவா, நீங்கள் தெரிவித்த தொழுகையா கேட்டார். இல்லை, ஒரு துளியால் கிடைத்தது. ஒரு துளி. என்ன துளி? நான் கிதாப் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது இங்கை தொட்டு இப்படி எழுத முனைகின்ற பொழுது அந்த இங்கை தொட்டு எழுதுவதற்கிடையில் அந்த குச்சியிலே ஒரு ஈ வந்து உட்கார்ந்து கொண்டது. இங்கை தொட்டு அந்த இங்கை தாகத்தால் பசியால் இங்கை குடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கிலோமீட்டர் தூரம்? ஒரு ஸ்டாண்டர்டு தான் தூரம். இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது. தொட்ட அந்த இங்கை கையை அசைக்காமல் அந்த ஈ தன்னுடைய பசியை தன்னுடைய தாகத்தை தீர்க்கட்டும் என்று கையை அசைக்காமல் அந்த ஈக்கு மை கொடுத்தேன். தண்ணீர் அல்ல, மை. எத்தனை லிட்டர் குடித்திருக்கும்? ஒரு தடவை தொட்டால் எத்தனை லிட்டர் வரும்? டிராப் கணக்குத்தான் வரும். அந்த ஈக்கு கொடுத்த ஒரு டிராப்பிங் தான் இந்த சொர்க்கம். இது இஹ்லாஸ். ஒரு டிராப் போதும் இஹ்லாஸுக்கு, ஒரு டன் போதாது இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தால் சொர்க்கம் போவதற்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸை தருவானாக. பெரியதோ சிறியதோ இஹ்லாஸுடையவர்களாக நம்மை மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லிம்கள் மோமின்கள் அதனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழ்லா உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஹ்லாஸை தருவாயாக. ஈமான் என்றால் இஹ்லாஸ் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் உண்மையான இஹ்லாஸை தருவாயாக. சிறிய பெரிய அனைத்து அமல்களிலும் எந்த அமலை எப்படி செய்தால் இஹ்லாஸோ அப்படி கிருபை செய்வாயாக. எந்த அமல்களையும் அழித்து விடாதே யா அல்லாஹ். என்னுடைய பலகீனத்தால் முகஸ்துதியால் தற்பெருமையால் அழித்து விடாதே யா அல்லாஹ். இஹ்லாஸ் இருந்தால் தான் அமல்கள் பாரமாக இருக்கும் யா அல்லாஹ். இஹ்லாஸ் இருந்தால் தான் அமல்களை ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ். இஹ்லாஸ் இருந்தால் தான் சொர்க்கம் போகலாம் யா அல்லாஹ். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறலாம் யா அல்லாஹ். ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு பெறலாம் யா அல்லாஹ். எத்தனையோ முன்னோர்கள் இஹ்லாஸை கொண்டு ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள் யா அல்லாஹ். எனவே இஹ்லாஸோடு வாழ்ந்து இறுதி மூச்சும் இஹ்லாஸோடு அந்த இஹ்லாஸுடைய கலிமாவை மொழிந்த வண்ணம் நமது ரூஹலை கைப்பற்றுவாயாக. வாஹிர் தாவானா